எங்களை விட கடைசி வண்டு தாளம் போட்டு நடந்துட்டு போகுது. எதன்ஸ் நகரில் ஒரு தமிழ் பொடியன், வீரமிக்க ஒரு தமிழ் பொடியன் வீரமான ஒரு விளையாட்டு திடலில் நடப்பு கொண்டு வரான். வெயில் மெல்ல மெல்ல ஏறுது. நான் நினைக்கிறேன் இப்போ குறுகிய காலத்தில் பிரான்ஸ் நாட்டிலையும் வெயில் வந்து 3 மணிக்கு பிறகுதான் வெயில் வருது, அதிகரிக்குது. அதே போல் நான் நினைக்கிறேன் இனி ஒரு 8 மணி வரைக்கும் வெயில் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாலும் ஒரு இடத்தை ஆழமாக சுற்றி பார்க்க இந்த காலநிலை விட்டு தந்த அந்த வெயிலுக்கு நன்றி. முக்கியமாக என்னுடைய தொப்பிக்கு நன்றி. இந்த தொப்பி தான் என்னை காப்பாற்றின அந்த வெயிலுக்கு இருந்து. உண்மையிலேயே ஏதென்ஸ் நகரில் இந்த சென்டருக்குள்ளே நிற்கிறேன் நான். தொப்பிக்கு நன்றி, என்னுடைய சன் கிளாஸுக்கு நன்றி, இவ்வளோ நேரம் எங்களுக்கு விட்டு தந்த அந்த சூரியனுக்கு நன்றி, இந்த நகர அழகாக கட்டி அமைச்ச அந்த கட்டட கலைஞர்களுக்கு நன்றி, இதை கட்டுறதுக்கு உதவிய அடிமைகளை வைத்து கட்டிய அரசனுக்கு நன்றி, ஏதென்ஸ் நகருக்கு டிக்கெட் போட்டு தந்த எங்களுடைய ஏஜென்சிக்கு நன்றி, இந்த இடத்த அழகாக சுற்றி பார்க்க உதவிய என்னுடைய குழந்தைகளுக்கு நன்றி. காரணம் இந்த வயசில் இதை இப்படி ஆழமாக சுற்றி பார்க்க விட மாட்டினோம். கிட்டத்தட்ட எங்களுடைய நேரத்துக்கு 12:30 வந்து நாங்கள் இப்போ 2 மணி. இவ்வளவு நேரமாக இந்த இடத்த வெறும் படிக்கட்டுகள், அவர்களை சொல்லணும்னா இது வெறும் படிக்கட்டுகள். ஏண்டா அந்த வயசு குழந்தை பருவம். ஆனாலும் டென்ஷன் ஆகலை, கோவப்படையில், தாங்களும் அதை ரசித்து தாங்களும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை காணொளிப்படுத்தி இதை ரசித்து கொண்டு இருந்துச்சுன்னா, எந்தெந்த இடத்துல இருந்து காணொளிப்படுத்தினா இந்த நகரம் அழகாக இருக்குன்றதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்து இருந்துச்சுன்னா அவர்களுக்கு நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நன்றி. இந்த ஏதென்ஸ் நகரண்ட வாயிலுக்கு வந்துட்டோம். மன்னிக்கணும், இந்த ஸ்டேடியம்ட வாயிலுக்கு வந்துட்டோம். இனி இந்த நடுப்பகுதியால் போகலாம், இந்த வாசலால் போகலாது. ஏன்னா செக்யூரிட்டிக்காக அந்த பாதையை அடைச்சி வச்சிருக்கணும் போல இருக்குது. ஃப்ரீ இல்லை தானே என்ட்ரன்ஸ். அதுக்காக இந்த காணொலியோட இந்த ஸ்டேடியம் இந்த காணொலியை முடிச்சுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உங்களுடைய வாக்குகளை எனக்கு அழியுங்கோ, உங்களுடைய உள்ளீடுகளை எனக்கு விடுங்கோ. இதில் நான் இன்னும் என்ன விடயங்களை காட்டியிருக்க வேணும், எந்த விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும்,